Hello friends, எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி டுடே மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் வந்து பாசிட்டிவ்ல தான் இருந்துச்சு கொஞ்சம் நேரம். ஆனால் பெரிய அளவில் மூவ்மெண்ட்ஸ் இல்லை, பட் பாசிட்டிவ்ல இருந்துச்சு. அடுத்தது கொஞ்சம் நேரம் கழிச்சு மார்க்கெட் நெகட்டிவ் ட்ரெண்ட் திரும்பிடுச்சு. நிஃப்டி 50 41 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ், 20377 பாயிண்ட்ஸ். சென்செக்ஸ் 82948 பாயிண்ட்ஸ், 131 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ். நிஃப்டி பேங்க் வந்து 561 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல இருந்துச்சு. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சில பேங்க்ஸ் வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. பட் இருந்தாலும் சில இந்த மிட் கேப் ஸ்டாக்கு, ஸ்மால் கேப் பேங்க் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து அடிச்சிருந்தாங்க. பேங்க் நிஃப்டி 52750 பாயிண்ட்ஸ் அந்த ரேஞ்சில் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. 561 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ். நிஃப்டி ஐடி பயங்கரமான அடி. இதுக்கு முக்கியமான காரணம் யூஎஸோட அந்த ஃபெடரல் ரிசர்வ் என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி அதோட ஃபியர்னஸ் வச்சு தான் அந்த ஐடி செக்டார் ஸ்டாக்கெல்லாம் அடிச்சிருந்தாங்க. பட் டிசிஎஸ்க்கு ஒரு இது பெரிய டீலும் கிடச்சிருந்துச்சு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அடி தான். எல்லா ஐடி ஸ்டாக்ஸ்லாம் எடுத்து பார்க்கும்போது 3.5% மேலே அடிச்சிருந்தாங்க. நிஃப்டி ஐடி 42089 பாயிண்ட்ஸ், 1325 பாயிண்ட்ஸ் இன்றைக்கி அடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்எஸ்டிஎஸ் டேட்டா எடுத்து பார்க்கும்போது டிஏஎஸ் வந்து 11,794 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. 11,642 கோடி விற்றுருக்காங்க. ஸோ நெட் பயஸ் ஆட்டு 152 கோடிக்கு இருக்காங்க டிஏஎஸ் இன்னைக்கு. எஃப்ஐஎஸ் எடுத்து பார்க்கும்போது 11,654 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. 10,500 கோடி விற்றுருக்காங்க. 1,153 கோடிக்கு எஃப்ஐஎஸ் வந்து நெட் பயஸாக இருக்கிறாங்க. இது வந்து லாஸ்ட் மார்க்கெட் அப்டேட்ஸு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய டவுட்ஸ் கேட்குறீங்க. ஒன்று வந்து விப்ரோ இப்போ வாங்கலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ விப்ரோ வந்து ஆல்ரெடி கன்சிடர் பண்ணியிருக்கிறோம். அது வந்து 400 கீழே போன சமயம், அடுத்தது 430 420 அந்த ரேஞ்ச் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்து லாஸ்ட்டாக கன்சிடர் பண்ணேன். அதே சமயத்தில் உங்கள்கிட்ட அப்டேட் பண்ணேன். பட் அது வந்து இப்போ 500 தாண்டி 550 அந்த ரேஞ்ச்லாம் வந்துச்சு. இன்னைக்கு வந்து ஒரு 2.5% மேலே அடிச்சிருக்காங்க. 538 ரூபா வரைக்கும் வந்திருக்கு விப்ரோ இறங்கியிருக்கு. பட் என்ன கேட்டால் ஒரு 450 கீழே வந்தால் தான் அந்த விப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீசன்ட் கன்சிடரேஷன் லெவலாக இருக்கும். ஸோ இப்போதைக்கு விப்ரோவில் வெயிட் பண்ணுங்கள். இப்போதைக்கு விப்ரோவில் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. நெக்ஸ்ட் இந்த ஏஞ்சல் ஒன் ஷேர். இந்த ஏஞ்சல் ஒன் ஷேர் பார்த்தீங்கன்னா செபி ஒரு சர்க்குலர் விட்டான். அதுலேருந்து அடி துவம்சம் பண்ணிட்டாங்க. அதாவது புரோக்கரேஜஸ்ட் வந்து நீங்கள் வாங்குற அந்த இது அமௌண்ட்டு டேக்ஸ்ன்னு நினைக்கிறேன். அது வந்து ஹை வால்யூம் பண்ணுற ப்ரோக்கரேஜஸ்க்கு ஒரு ரூல்ஸு, இவங்களுக்கு ஒரு ரூல்ஸ் அப்படிலாம் கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஒரு டேக்ஸை ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் வாங்குங்க அப்படின்னு சொல்லி ஒரு அமௌண்ட்டு அது ஒரு சர்க்குலராட்டு விட்டாங்க. அதுலேருந்து இந்த ப்ரோக்கரேஜ் ஷேர்லாம் போட்டு பொழந்து கட்டிட்டாங்க. அதில் இந்த ஏஞ்சல் ஒன் ஷேர்லாம் பார்த்தீங்கன்னா சரியாக கிராஷ் ஆகிடுச்சு. இதில் ஏஞ்சல் ஒன் ஷேர் வந்து 52 வீக் ஹை பார்க்கும்போது 3896 ரூபா. அதுலேருந்து இப்போ 2616 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்றைக்கி ஒரு 2.5% ரேலியாக இருந்துச்சு ஏஞ்சல் ஒன்று. பட் இருந்தாலும் ஒரு ஏஞ்சல் ஒன்று பார்த்தீங்கன்னா ஓவராலாட்டு இந்த ப்ரோக்கரேஜ் செக்டார் ஸ்டாக்கு கவர்மெண்ட் இப்போ அந்த பட்ஜெட்டில் ரீசெண்டாக போட அந்த டேக்ஸ் டீட்டெயில்ஸ்னால கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. ஸோ ஆல்ரெடி வாங்கியிருக்கவங்க இந்த ஷேரில் வந்து ஹோல்ட் பண்ணுங்கள். எகெயின் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினச்சா அந்த ஏஞ்சல் ஒன் மாதிரிப்பட்ட ஷேர்ஸில் எல்லாமே அடுத்தது அவங்களோட ரிசல்ட்ஸை பார்த்துட்டு தான் உள்ள என்ட்ரி கொடுக்க முடியும். ஸோ அவங்க வந்து இந்த கவர்மெண்ட்டோட இந்த எல்டிசிஜி அது மாதிரிப்பட்ட அந்த டேக்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் எப்படி அப்சர்வ் பண்ணி எந்த மாதிரி அவங்களுக்கு அது ரியாக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் ஒன்ல நியூ என்ட்ரி கொடுக்கலான் இருக்கிறேன். இது வந்து ஏஞ்சல் ஒன்னை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் இந்த சவுத் இந்தியன் பேங்கும் சரி, ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கும் சரி, இவங்க மேலே போகவே மாட்டாங்க போல தெரியுது. ஸோ ஆக்சுவலி மோராட்டு பேங்க் செக்டரில் வந்து பார்த்தீங்கன்னா டெபாசிட்டுக்கு நிறைய பேங்க் கஷ்டப்படுறாங்க. ஸோ அது மாதிரி இந்த பேங்கும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சவுத் இந்தியன் பேங்க் வந்து நம்ம கன்சிடர் பண்ணது லாஸ்ட்டாக நான் பார்த்தீங்கன்னா 25 ரூபா அந்த ரேஞ்சில் கன்சிடர் பண்ணேன். இப்போ வந்து 24.90 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஒரு நாள் 1% ரேலி ஆகுதுன்னா அடுத்த நாள் வந்து ஒரு 1% அடிக்கிறாங்க. ஸோ இப்படி தான் இருக்குது சவுத் இந்தியன் பேங்கோட நிலைமை. எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 ரூபா வரைக்கும் இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லைனா இந்த ரேஞ்சிலேருந்து மேலே போகவும் வாய்ப்பு இருக்குது சவுத் இந்தியன் பேங்க். அதே மாதிரி தான் ஐடிஎஃப்சி பேங்க், அதுவும் 73 ரூபா 74 ரூபா அந்த ரேஞ்சிலே தான் ரவுண்ட் அடிச்சிட்டு இருக்குது. ஸோ வெயிட் தான் பண்ணணும் இந்த பேங்க் செக்டார் ஸ்டாக்கு. குறிப்பாட்டு பேங்க் செக்டார் எல்லாமே பார்த்தீங்கன்னா டல்லாக தான் இருக்குது. பெரிய அளவில் இது பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. நெக்ஸ்ட் இந்த ஐசிசி பேங்க் இன்னைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2% ரேலியாக இருந்துச்சு. இந்த ஐசிசி பேங்க் ரேலியானது மட்டும் இல்லாமல் 9 lakh crore அப்படிங்கிற ஒரு மார்க்கெட் கேபிடலைசேஷன் அட்டைன் பண்ணியிருக்காங்க சவுத் இந்தியன் பேங்க். இன்னைக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் 2% ரேலி ஆகினாங்க. க்ளோசிங் வந்து 1288 ரூபா அந்த ரேஞ்சில் க்ளோஸ் பண்ணி 9 லட்சம் கோடி மார்க்கெட் கேபிடலைசேஷன் அதை அட்டைன் பண்ணியிருக்காங்க ஐசிசி பேங்க். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த டிவிடெண்ட் வந்து கிரெடிட் ஆகிறது எப்படி செக் பண்ண அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. அதெல்லாம் ரொம்ப சிம்பிள். அது வந்து உங்களுக்கு பேங்க்குக்கு அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆனாலே அது உங்களுக்கு மெசேஜ் வரும். அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குவாங்க. அதை தான் உங்கள்கிட்ட அப்டேட் பண்ணேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டாக் வந்து ஒரு ரூபா வந்து இன்ட்ரீம் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஜூபிட்டர் வேகன்ஸ் இவங்க வந்து 1 ரூபா இன்ட்ரீம் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவல் கொடுத்துருக்காங்க அவங்களோட போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங்கில். ஸோ அந்த இன்ட்ரீம் டிவிடெண்ட் அந்த 1 ரூபா இன்ட்ரீம் டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் டேட் வந்து அக்டோபர் 7 அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஜூபிட்டர் வேகன்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு.
கோல் இந்தியா கொடுத்த அப்டேட். கோல் இந்தியா, அர்ஜென்டினா, அடுத்தது சைல், இந்த மாதிரிப்பட்ட கண்ட்ரிஸ் கூட வந்து கிரிட்டிக்கல் மினரல் அக்யூசியேஷன் சம்மந்தமாட்டு பேச்சுவார்த்தையில் இருக்காங்கன்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. கிரிட்டிக்கல் மினரல்ஸ் நீ பார்க்கும்போது இந்த லித்தியம், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டைட்டானியம், நிக்கல், வேண்டியம், டங்ஸ்டன்ஸ், இந்த மாதிரிப்பட்ட க்ளீன் எனர்ஜி சம்மந்தமான கிரிட்டிக்கல் மினரல்ஸ், ரா மெட்டீரியல்ஸ் அது யூஸ் பண்ணுற அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பேட்டரிஸுக்கு ரா மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணுற அந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸை வந்து சில கண்ட்ரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா மைனிங் பண்ணுறதுக்கு இவங்க பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. குறிப்பாட்டு அர்ஜென்டினா, சைல், அந்த மாதிரி கண்ட்ரீஸில். கோல் இந்தியாவை தவிர்த்து மற்ற சில கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிப்பட்ட கண்ட்ரிஸ் கூட பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்கன்னு சொல்லி அப்டேட் வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சில செக்டார் ஸ்டாக்ஸுக்கு வந்து கொஞ்சம் அப்டேட்ஸ் வந்திருக்கு, அதை டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பஜாஜ் ஆட்டோக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிஎல்எஸ்ஏ வந்து அண்டர் பெர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுக்குறாங்க. ஆக்சுவலி 40% வரைக்கும் டிக்ளைன் ஆகும் அப்படின்னு சொல்லி பஜாஜ் ஆட்டோவில் சிஎல்எஸ்ஏ ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. பஜாஜ் ஆட்டோ ரீசெண்டாக தான் பார்த்தீங்கன்னா 2 நியூ மோட்டார் சைக்கிள் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஒன்று இப்போ இந்த பார்ட்னர்ஷிப்பில் இந்த ட்ரைம்ப் ஸ்பீட் T4 அப்படிங்கிற ஒன்று வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இன்னொன்று வந்து My24 ஸ்பீட் 400. அது மட்டும் இல்லாமல் பஜாஜ் ஆட்டோ கொண்டு வந்து அந்த ஃப்ரீடம் 125, அது ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸு. ஆனால் இவங்க சொல்கிற மாதிரி 40% டவுன் போகும். அதாவது இன்னைக்கு மார்க்கெட்டில் 11,764 ரூபா அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. ஒரு 1.5% அடிச்சிருந்தாங்க. 7,000 வந்து டவுன் ட்ரெண்ட் வரும்னு சொல்கிறாங்க. 7,000 வரைக்கும் டார்கெட் கொடுக்குறாங்க. இது டவுன் ட்ரெண்ட் வர 40% டவுன் ட்ரெண்ட்னு சொல்கிறாங்க. பட் இவங்க சொல்கிற மாதிரிலாம் அது வர வாய்ப்பு இருக்கான்னு எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. பட் அவங்க சிஎல்எஸ்ஏ கொடுத்த அப்டேட்டு. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்களுக்கு காம்படிஷன் மார்க்கெட்டில் அதிகமாட்டு வருது. இந்த என்ட்ரி லெவல் மாடல்ஸ்லையும் சரி, ப்ரீமியம் மோட்டார் சைக்கிள் செக்மெண்ட்லையும் சரி. குறிப்பாக இந்த 350+ சிசி செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு வந்து இவங்களுக்கு ரொம்பவே காம்படிஷன் கொடுக்குறாங்க. ஸோ அது மாதிரி அதெல்லாமே ஃபோக்கஸ் பண்ணி இந்த ஷேர் வந்து ஒரு 40% வரைக்கும் டவுன் சைடு வரும்னு சொல்லி பஜாஜ் ஆட்டோவுக்கு சிஎல்எஸ்ஏ அப்டேட் கொடுக்குறாங்க. அடுத்தது டிசிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெக்டொனால்ட் அவங்கள்ட்ட இருந்து ஒரு 760 அவங்களோட ரீட்டைல் அவுட்லெட்ஸும் வந்து டெக்னாலஜி ரீதியாட்டு டெவலப் பண்ணுறதுக்கு வேண்டி பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட வந்து ஒரு ஆர்டர் வந்து டிசிஎஸ் இன்னைக்கு வின் பண்ணியிருந்தாங்க. டிசிஎஸ்க்கு வந்து மேக்யூரி வந்து அவுட் பெர்ஃபார்ம் கால் கொடுக்குறாங்க. இன்னைக்கு டிசிஎஸோட ஷேர் ப்ரைஸ் 4,346 ரூபாயில் இருந்துச்சு. 3% மேலே அடிச்சிருந்தாங்க. இன்னைக்கு எல்லா ஐடி செக்டர் ஸ்டாக்ஸுமே அடிச்சிருந்தாங்க. ஸோ அதனால டிசிஎஸும் அடிச்சிருந்தாங்க. டிசிஎஸ்க்கு என்ன பாசிட்டிவ் அப்டேட் கொடுக்குறாங்கன்னா, இந்த கிளவுட் மைக்ரேஷன் டீல்ஸில் வந்து இவங்களுக்கு பெட்டராக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் வந்து இன்ஃபோசிஸை விட அந்த செக்மெண்ட்டில் நல்லா பண்ணுறாங்கன்னு சொல்லி ஃபினான்ஷியல் 26, ஃபினான்ஷியல் 27 இதில் வந்து இன்ஃபோசிஸை விட டிசிஎஸ் வந்து ஃபாஸ்ட்டாக க்ரோத் ஆகும்னு சொல்லி 5,740 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அவுட் பெர்ஃபார்ம் கால் கொடுக்குறாங்க. டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க 5,740 ரூபா. அன்னைக்கு மார்க்கெட்டில் டிசிஎஸ் ஷேர் ப்ரைஸ் வந்து 4,346 ரூபா அந்த ரேஞ்சில் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் எல்என்டி, லார்சன் அண்ட் டியூபோ, இவங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் 25ல் ஆர்டர் ரெவன்யூ க்ரோத் அவுட்லுக் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லி இவங்களுக்கு பைக்கால் கொடுக்குறாங்க. இது வந்து ஜெஃப்ரீஸ் கொடுக்குறாங்க. டார்கெட் ப்ரைஸ் 4,165 ரூபா வரைக்கும் போகும்னு சொல்கிறாங்க. மார்க்கெட்டில் அன்றைக்கி ஒரு 1% மேலே பாசிட்டிவில் தான் ரேலியாக இருந்துச்சு. 3,730 ரூபா அந்த ரேஞ்சில் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க எல்என்டி. இவங்களுக்கு கொடுக்குற டார்கெட் ப்ரைஸ் ஜெஃப்ரீஸ் 4,165 ரூபா சொல்கிறாங்க. இது எல்என்டியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் அதானி போர்ட்ஸுக்கும் இவங்க வந்து பைக்கால் கொடுக்குறாங்க. டார்கெட் பார்த்தீங்கன்னா 1,910 ரூபா சொல்லியிருக்காங்க. அதானி போர்ட்ஸ் இன்னைக்கு மார்க்கெட்டில் 1,428 ரூபா அந்த ரேஞ்சில் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவில் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து ஜெஃப்ரீஸ் வந்து 1,910 ரூபா பைக்கால் கொடுக்குறாங்க. டார்கெட் ப்ரைஸாட்டு கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் எல்என்டி மைண்ட்ரியில் வந்து அப்டேட்டு. இவங்களுக்கு செல் கால் கொடுக்குறாங்க. 5,635 ரூபா வரைக்கும் டார்கெட் சொல்கிறாங்க. கீழே வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. எல்டி மைண்ட்ரி ஷேர் ப்ரைஸ் இன்னைக்கு 1.5% அடிச்சிருந்தாங்க. 6,366 ரூபா வரைக்கும் இன்னைக்கு அடிச்சிருந்தாங்க. ஸோ இது வந்து எல்டிஎம் என்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் எம்கியூர் ஃபார்மாக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோட்டக் இன்ஸ்டிடியூஷனல் ஈக்விட்டிஸ் வந்து டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க 1,655 ரூபா வரைக்கும் போகும்னு சொல்லி டார்கெட் ப்ரைஸ் கொடுக்குறாங்க. இதுக்கு வந்து ஆட் ரேட்டிங் கொடுக்குறாங்க. இன்னைக்கு மார்க்கெட்டில் 2.5% ரேலியாக இருந்துச்சு இந்த எம்கியூர் ஃபார்மா. 1,526 ரூபா அந்த ரேஞ்சில் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி இந்தியன் ஃபார்மா கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் யூஎஸ் ஜெனரிக் எக்ஸ்போஷர் வந்து பெரிய அளவில் கிடையாது. ஆனால் இவங்களுக்கு வந்து கிரேட்டர் ஏர்னிங் ஸ்டேபிலிட்டி இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த டைரக்ட் யூஎஸ் ஜெனரிக் எக்ஸ்போஷர் இல்லாமலே உங்களுக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. காம்ப்ளெக்ஸ் போர்ட்ஃபோலியோ அக்ராஸ் இந்தியா, கனடா, யூரோப்பு அங்கே எல்லாமே இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓவரால் சேல்ஸ் சிஏஜிஆர் பார்க்கும்போது 14% இருக்கும். ஃபினான்ஷியல் 24 to 27 அந்த காலகட்டத்தில்னு சொல்கிறாங்க. இம்ப்ரூவ் ப்ரொடக்டிவிட்டி போஸ்ட் பார்க்கும்போது 20% இருக்குன்னு சொல்கிறாங்க. மோராட் இது வந்து எம்கியூர் ஃபார்மாக்கு வந்து கோட்டக் இன்ஸ்டிடியூஷனல் ஈக்விட்டிஸ் வந்து இந்த டார்கெட் ப்ரைஸ் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா IRDA கொடுத்த அப்டேட். இவங்க ஒரு 4,500 கோடி ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்க QIP மூலமாட்டு. அது மட்டும் இல்லாமல் ஒரு 7% ஆஃப் த ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து இதில் டைல்யூட் பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோராட் இது வந்து IRDA பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் அடுத்தது வந்து அதானி குரூப் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ரிலையன்ஸ் பவரோட ஒரு பிளான்ட், அதாவது தெர்மல் பவர் பிளான்ட்டை வந்து
இவங்க வந்து பை பண்ண இருக்கிறாங்க. அதானி குரூப் வந்து ரிலையன்ஸ் பவர் கூட ஒரு பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு அப்டேட் வந்திருக்கு. அதானி குரூப் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட தெர்மல் பவர் கெப்பாசிட்டி எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுல ரொம்பவே கவனமாக இருக்காங்க. அதில் ஒரு பங்கு தான் ரிலையன்ஸ் பவர் லிமிடெடோட பியூட்டி பாரி தெர்மல் பவர் பிளான்ட். இது வந்து மும்பையில் தான் இருக்குது. அதை வந்து அக்யூசிஷன் பண்ணுறதுக்கு அதானி குரூப் வந்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் பவர்கிட்ட பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மோராட்டு இந்த டிஸ்கஷன் முடிஞ்சிச்சுன்னா இது வந்து அதானி பவருக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் ஆரோபிண்டோ ஃபார்மா கொடுத்த அப்டேட். இவங்க ஜிஎல்எஸ் ஃபார்மால வச்சிருக்கிற ரிமைனிங் 49% ஆஃப் த ஸ்டேக்கும் ஆரோபிண்டோ ஃபார்மா அக்யூசிஷன் பண்ணுறாங்க 22.5 crores. அதோட வேல்யூ வந்து ஒரு ஷேருக்கு 381.12 per ஷேர் வந்து வச்சு வந்து பார்த்தீங்கன்னா அக்யூசிஷன் பண்ணுறாங்க. 49% ஆஃப் த ஸ்டேக்கு 22.5 crores அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டிரான்சாக்ஷன் வந்து டிசம்பருக்குள்ளே வந்து கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஆரோபிண்டோ ஃபார்மா கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கார்டன் ரீசி பில்டர்ஸ் இவங்க கொடுத்த அப்டேட். இவங்களுக்கு ஒரு $54 million ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா கார்டன் ரீசி பில்டர்ஸுக்கு ஜெர்மன் பேஸ்டு கம்பெனியான ரீடர் சிப்ஸ் மேக்கர் ரிடிரி GmbH அப்படிங்கிற கேஸ்டன் ரீடர் சிப்ஸ் மேக்கர் ரிடிரி GmbH அது வாயிலின் நுழைய மாட்டேங்குது. அந்த ஜெர்மன் பேஸ்ட் கம்பெனிட்டு வந்து ஒரு $54 million வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க அந்த கார்கோ வெசல் சம்மந்தமாட்டு. ஆல்ரெடி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெலிவரி கம்பெனியோட இதே கம்பெனி கூட இந்த மல்டிபர்பஸ் கார்கோ வெசல்ஸ் ஆர்டர் வந்து ஒரு பைண்டிங் அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எப்போனா ஜூன் 2024 அந்த சமயத்தில் சைன் பண்ணியிருக்காங்க. இப்போ மறுபடியும் அதே கம்பெனியோட 4 more கார்கோ வெசல் சம்மந்தமாட்டு ஒரு மல்டிபர்பஸ் டீலை வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார்கோ வெசல் சம்மந்தமாட்டு சைன் பண்ணியிருக்காங்க. இந்த ஆர்டரோட பீரியட் வந்து 33 monthsன்னு சொல்கிறாங்க. ஸோ இது இந்த வெசல்ஸ் வந்து பார்க்கும்போது 120 மீட்டர் லாங்கு, 17 மீட்டர் வைடு, 7500 tons ஆஃப் கார்கோஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேரி பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து கார்டன் ரீசி பில்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட் பார்க்கப்படுது. ஸோ இந்த டோட்டல் கான்ட்ராக்டோட வேல்யூ பார்க்கும்போது $108 million வருது. ஆல்ரெடி ஒரு கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க. அதே இப்போ கான்ட்ராக்ட் வந்து ஒரு $54 million. ஸோ டோட்டல் பார்க்கும்போது $108 million வருது. ஸோ 7500 DVT மல்டிபர்பஸ் வெசல்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆர்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கார்டன் ரீசி பில்டர்ஸுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட். நெக்ஸ்ட் ஷேர் ப்ரைஸ் 1717 ரூபா அந்த ரேஞ்சில் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ்ல இருந்துச்சு. பட் வேல்யூஷன் வச்சு பார்க்கும்போது இந்த ஷேரில் இப்போதைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்பவே குறைவு. 50 times earnings மேலே இருக்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு இந்த ஷேர்லாம் அவாய்ட் பண்ணலாம். இது வந்து கார்டன் ரீசி பில்டர்ஸை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் டாடா பவரில் வந்து அப்டேட்டு. டாடா பவரோட சப்சிடரியாக இருக்கிறது தான் டாடா பவர் ரினியூவபிள் எனர்ஜி லிமிடெட். இவங்க வந்து ஒரு லெட்டர் ஆஃப் அவார்டு வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி லிமிடெட் வந்து ஒரு 400 MW விண்ட் சோலார் ஹைபிரிட் ப்ராஜெக்ட் வந்து அக்யூசிஷன் பண்ணியிருக்காங்க. மோராட் இது வந்து டாடா பவருக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்கு. நெக்ஸ்ட் இந்த கார்டன் ரீசி பில்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த $54 million ஆர்டர் வின் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்துருந்தோம். இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த PSU கம்பெனியோட கேட்டகரியை வந்து ஷெட்யூல் A அப்படி வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ மோராட் இது வந்து இந்த கார்டன் ரீசி பில்டர்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னொரு பாசிட்டிவ் அப்டேட்டு. பாரதி ஏர்டெல் கொடுத்த அப்டேட். இவங்க செகண்ட் லார்ஜஸ்ட் டெலிகாம் கம்பெனியாக இருக்கிறாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட 4G செக்டாரை வந்து இன்னும் பூஸ்ட் பண்ணுறதுக்கு வேண்டி இந்த 4G நெட்வொர்க் எக்யூப்மெண்ட் சம்மந்தமாட்டு சப்ளைங் ஆர்டரை வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. இதில் $1 billion ஆர்டரு. இந்த ஆர்டர் யாருக்கெல்லாம் கொடுக்குறாங்கன்னா நோக்கியா, எரிக்சன், சாம்சங் இவங்களுக்கெல்லாம் அந்த 4G நெட்வொர்க் எக்யூப்மெண்ட் சம்மந்தமாட்டு ஒரு நெக்ஸ்ட் 3 yearsக்கு இந்த ஆர்டர் கொடுக்குறாங்க. இதில் பர்சன்டேஜ் வைஸ் பார்க்கும்போது எரிக்சனுக்கு 50%, நோக்கியாவுக்கு 45%, சாம்சங்குக்கு 5% அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் 3 yearsல. மோராட் இது வந்து ஏர்டெல்லை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு 4G நெட்வொர்க்கை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு வேண்டி தான் அந்த $1 billion இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் SBI கொடுத்த அப்டேட்டு பேசல் 3 காம்ப்ளைண்ட் பாண்ட்ஸ் மூலமாட்டு இஷ்யூ மூலமாட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 7500 கோடி வந்து ரைஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பேசல் 3 காம்ப்ளைண்ட் Tier 2 பாண்ட்ஸ் மூலமாட்டு தான் குவாலிஃபைட் இன்ஸ்டிடியூஷனல் பிட்டர்ஸ் மூலமாட்டு ரைஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து SBI கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் சந்திரபாபு நாயுடு ஃபேமிலி ப்ரொமோட்டட் கம்பெனி தான் அந்த ஹெரிட்டேஜ் ஃபுட்ஸ். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 204 கோடி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நியூ ஐஸ்கிரீம் ஃபெசிலிட்டி செட்டப் பண்ணுறதுக்கு வேண்டி தெலுங்கானாவில் ஷமீர்பெட் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் நியூ ஐஸ்கிரீம் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி செட்டப் பண்ணுறாங்க. ஸோ மோராட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெரிட்டேஜ் ஃபுட்ஸ் பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. மேன்கைன் ஃபார்மா ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. செப்டம்பர் 20 ஃபண்ட் ரைஸ் பண்ண ஐடியாலாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மேன்கைன் ஃபார்மா. நெக்ஸ்ட் இந்த LIC தரப்புலேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. LIC பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மா கம்பெனியாக இருக்கிற பயோகானில் வந்து ஸ்டேக்கை ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி அவங்க அதில் வச்சுருந்த ஸ்டேக் வந்து 4.98% இருந்த ஸ்டேக்கை இப்போ வந்து 5.02% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இந்த பயோகான் பயாலஜிக்ஸ் கம்பெனியில். இது வந்து LICயை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு ஹிந்துஸ்தான் ஜிங்க் தரப்பில் இந்த அப்டேட். இவங்க வந்து கவர்மெண்ட் கூட ஒரு ஃப்ரெஷ் டிஸ்கஷனில் இருக்கிறாங்க. என்ன இந்த ஃப்ரெஷ் டிஸ்கஷன்னா இந்த கம்பெனி வந்து 2 வெர்டிகல்ஸ் ஆட்டு டிவைட் பண்ண இருக்கிறாங்க. ஆக்சுவலி 2 என்டிட்டிஸ் ஆட்டு செப்பரேட் பண்ணி டிமர்ஜ் பண்ண ஐடியாவில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் தரப்பில் வந்து பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. ஏன் கவர்மெண்ட்டை பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்கன்னா இதில் 29.54% ஆஃப் த ஸ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியில் கவர்மெண்ட் ஹோல்ட் பண்ணுறாங்க. அதனால தான் வந்து கவர்மெண்ட் கூட பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. மோராட்டு
எப்படி முடிவு எடுக்க போகிறாங்கன்னு தெரில. ரெண்டாவது ஸ்ப்ளிட் பண்ணுவாங்களா இல்லை இருக்கிறது மாதிரி இருக்கட்டா அப்படின்னு சொல்லி முடிவு எடுப்பாங்கன்னு தெரில. இது வந்து ஹிந்துஸ்தான் ஜிங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. கோல் இந்தியா ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. கோல் இந்தியா வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபார்மா கூட ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சு பார்த்தீங்கன்னா 12 லொக்கேஷனில் அந்த ஜான் அஷாண்டி ஸ்டோர்ஸை வந்து ஓப்பன் பண்ணா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் வந்திருக்கு. இந்த ஜான் அவுஷாஹடி கேந்திரா இப்படிங்கிற ஒரு ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க, மெடிக்கல் ஸ்டோரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரிக் மெடிசனை செல் பண்ணுறாங்க அஃபோர்டபுள் ப்ரைஸில். பிராண்டட் ட்ரக்ஸ் மெடிசன் வந்து 50 to 90% வரைக்கும் சீப்பராக கிடைக்கும் இந்த ஸ்டோர்ஸ்லன்னு சொல்கிறாங்க. 12 லொக்கேஷன். ஒன்று வந்து கோல் இந்தியா எந்த ஆப்ரேஷன்லாம் சொல்கிறாங்கன்னா வெஸ்ட் பெங்கால், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, ஒடிசா, அசாம் இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த கோல் இந்தியாவில் ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸ்க்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு வேண்டியும் ஓப்பன் பண்ணுறாங்க. அஃபோர்டபுள் ப்ரைஸில் வந்து கிடைக்குது. அதே சமயம் இந்த ஜான் அஷாண்டி கேந்திராஸ் அப்படிங்கிற அந்த மெடிக்கல் இதை வந்து ரீசெண்டாட்டு மத்திய பிரதேஷில் பார்த்தீங்கன்னா 50 ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க மத்திய பிரதேஷ் கவர்மெண்ட்டு. அதே மாதிரி மத்திய பிரதேஷில் வந்து 2000 குவாலிட்டி ஜெனரிக் மெடிசன் வந்து கிடைக்கும், 300 சர்ஜிக்கல் நியூட்ரிசிட்டிக்கல் அண்ட் டிவைசஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 50 to 90% வரைக்கும் பிராண்டட் மெடிசன் சீப்பராக கிடைக்கும்னு சொல்கிறாங்க. மோராட் இது வந்து கோல் இந்தியா எடுத்து ஒரு நல்ல முடிவாட்டு நான் பார்க்குறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐசிசி செக்யூரிட்டிஸில் வந்து அப்டேட்டு. இந்த ஐசிசி செக்யூரிட்டிஸ் வந்து டீலிஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ உங்களுக்கு ஐசிசி பேங்க் ஷேர் ஹோல்டிங் ஷேர்ஸ் கிடைக்கும். இதில் வந்து ஆல்ரெடி நிறைய எதிர்ப்புகள் இருந்துட்டு தான் இருக்குது. அது மாதிரி இப்போ நேஷனல் கம்பெனி அப்பலட் லா ட்ரிபியூனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குவாண்டன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து இதுக்கு எகெயின்ஸ்டாட்டு போயிருக்காங்க. ஸோ எந்த மாதிரி வந்து தீர்ப்பு வருதுன்னு தெரில. ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். 100 ஐசிசி செக்யூரிட்டி ஷேர் ஹோல்டிங் உங்கள்கிட்ட இருந்துன்னா உங்களுக்கு 67 ஐசிசி பேங்க் ஷேர் கிடைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க குவாண்டம் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து இந்த அப்பீலுக்கு எகெயின்ஸ்டாட்டு நேஷனல் கம்பெனி லா அப்பலட் ட்ரிபியூனலுக்கு போயிருக்கிறாங்க. இது வந்து ஐசிசிஐ செக்யூரிட்டிஸ் டீலிஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.